வணக்கம் அண்ட் வெல்கம் ராஜு எக்ஸ்டி லா ஹெச்என்எஸ்க்காக. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நண்பரோட ஒரு 4000 கிராஃப்ட் ஏர் டிரான்ஸ்மிஷன் செஞ்சுருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் டென்சிட்டி ஃபுல்லாக வச்சுட்டு பேக்கில் வந்து அந்த பாதி ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கவர் பண்ணிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கிராஃப்ட் ஏர் டிரான்ஸ்மிஷன் செஞ்ச ஒரு நண்பருக்கு எப்படி ஏர் டிரான்ஸ்மிஷன் செஞ்சுருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன தான் ஏர் டிரான்ஸ்மிஷன் செஞ்சாலும் ஒரு சில பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சவாலாகவே மேக்ஸிமம் பீப்புள் வந்து அனுபவிச்சுட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான காமனாக நிறைய நண்பர்கள் ஏர் டிரான்ஸ்மிஷன் செஞ்சுட்டு அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு சிலர் ஏர் டிரான்ஸ்மிஷன் செஞ்சும் வேஸ்ட்டாக போச்சுடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம், அதுக்கான சொல்யூஷனும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பா இந்த நண்பருக்கு எப்படி ஏர் டிரான்ஸ்மிஷன் செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வச்சிருக்காங்க வித் ஜிக்ஸாக் லைன். ஸோ அந்த மாதிரியான ஒரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர் டிரான்ஸ்மிஷன் செஞ்சு ஹை டென்சிட்டியில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு குட்டி தலை அப்படின்றதால பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபில் பண்ணியிருக்காங்க. இது வரைக்குமே ஒரு 3/4 தலை வரைக்கும் மேக்ஸிமம் ஃபில் பண்ணியிருக்காங்க. குட்டி தலைன்னும் போது பார்த்தீங்கன்னா கிராஃப்டோட எண்ணிக்கை எடுக்கும் போதும் அந்த அளவுக்கு பெருசாக நம்ம வந்து பெரிய இடத்த நம்ம வந்து ஏர் டிரான்ஸ்மிஷன் செஞ்ச மாதிரி கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நண்பருக்கு ஏர் டிரான்ஸ்மிஷன் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து ஏர் டிரான்ஸ்மிஷன் செய்கிறவங்களுக்கு காமனாக அனுபவிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஏர் ஃபால். ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் ஏர் ஃபால் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனையை வர வைக்குது, ஏன் எக்ஸிஸ்டிங் ஏர் ஃபால் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியறதில்ல. கடைசியில் மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணாமல் நிறைய முடி வந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம காமனாக ஒர்க் வரக்கூடிய சில நண்பர்களோட பிரச்சனை என்னன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ஏர் டிரான்ஸ்மிஷன் ஹை டென்சிட்டியில் பண்ணிவிடுவாங்க. மேலே ஓரளவுக்கு ஃபில் பண்ணிவிடுவாங்க, இருக்கிற கேப் வச்சு ஃபில் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஏர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பழைய முடி, எக்ஸிஸ்டிங் ஏர்ன்றது பழைய முடியாக சொல்லுவோம். ஸோ இந்த பழைய முடியானது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரியாக மெயின்டைன் பண்ணாத பட்சத்தில் நம்ம வந்து ஏர் டிரான்ஸ்மிஷன் செஞ்சாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் லிமிட் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு பரவலாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நேச்சுரலாக ஃபஸ்ட்டு இந்த முடியே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா கண்டிப்பாக கொட்டும். ஃபேமிலியில் பால்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த பால்னஸ் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து முடி கொட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது அதை நம்ம தள்ளி போட முடியுமே தவிர அதை வந்து முழுமையாக தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். சரியான மெயின்டெனன்ஸ் இருக்கும்போது தள்ளி போடக்கூடிய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே தள்ளி போடலாம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம காமனாக படுத்துகிற பிரச்சனை என்னென்னா நம்ம ஏர் டிரான்ஸ்மிஷன் செஞ்சுருவோம். ஒரு கொஞ்ச நாள் ஒரு 1 வருஷமோ 6 மாதமோ நல்லா பார்த்து உணவு பழக்க வழக்கங்கள் வந்து எல்லாத்தையுமே பார்த்து பண்ணிடுவோம். பட் அதை தொடர்ந்து போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வேற வேலை இதை வந்து பெரிய விஷயமா பார்க்க ஆரம்பிச்சு இது வந்து செகண்டரியாக மாற ஆரம்பிச்சிடும். அப்போது சரியான பிஆர்பி இல்லாமல் இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் கூட ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல. பட் இப்போ வந்து எனக்கு எல்லாமும் கேப் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்காரு. இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சரியான முறையில் மெயின்டைன் பண்ணாமல் இல்லை அந்த மெயின்டைன் பண்ணுறது பண்ணிட்டு கரெக்டாக விடாமல் ப்ரொசீஜராக பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸிஸ்டிங் வந்து ஏர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அப்போது ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஏர் டிரான்ஸ்மிஷன் செஞ்சிடுறாங்கன்னு வைங்களேன், பேக் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏர் டிரான்ஸ்மிஷன் செய்யாமல் அப்போதைக்கு நல்லா இருக்கிற முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்ரண்ட்டில் நல்லாயிருக்கும், ஃபுல்லாக பேக்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். இன்னும் ஒரு சிலர் வந்து அதை விட கொடூரமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பண்ணிடுவாங்க, க்ரௌனும் பண்ணிடுவாங்க, சென்டரில் மட்டும் நல்லா இருக்குன்னு விட்டுருவாங்க. பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா முடி நல்லாவே இருக்கும். பட் அந்த எக்ஸிஸ்டிங் ஏர் இருக்குது பார்த்தீங்களா, மொத்தமும் இந்த இடத்துல மட்டும் பார்த்தா தனியாக அசிங்கமாக தரும். அது இன்னும் கொடூரமாக்கும். அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சே வேஸ்ட் மாதிரி இருக்குங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செய்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ். ஸோ அதே போல் அந்த மெயின்டெனன்ஸை கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செய்கிறீங்கன்னா மேக்ஸிமம் அங்கேயே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை சரியாக பண்ணாத பட்சத்தில் நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக வேறீங்கன்னா ட்ரை பண்ணுறதுல தவறு இல்லை. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செய்யறதால அப்படின்னு தான் எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் எடுத்துக்கூடிய ஃபுட்டு உங்கள் உடலுக்கான சக்திக்காக, இந்த எனர்ஜிக்காக அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து கொண்டு போனீங்க அப்படின்னா அங்கே முடிய சுலபமாக நீங்கள் வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம வந்து பதிவு செய்கிறேன். வேறு ஏதாவது டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ணல கால் பண்ணுங்கள், பதிலுக்கு காத்துட்ருக்கேன். லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டலில் கன்சல்டேஷன் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் எத்தனை ஏர் டிரான்ஸ்பிளேஷன் கிளினிக் வந்து நீங்கள் அணுகியிருந்தாலும் ஒரு முறை இங்கே அணுகி பாருங்கள். கண்டிப்பாக மற்ற இடத்துக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த வித்தியாசங்கள்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸ்கின்னுக்கும் சரி இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்வான்ஸ்டு மெத்தட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாக உடையவையாகவும் கூட நன்றி.